ஓகே, குட் ஈவினிங் எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் 2025 மார்ச்சில் எக்ஸாம் செய்கிற பெட்சுக்கான தொடைகள் தொடர்பான ஒரு கொஷனை தான் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது, ஃபுல் ஓவராலாக தொடைகள் பற்றின ஐடியாக்களை நாங்கள் இந்த வீடியோவிலேருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். சரி, அதுக்கு முதல்ல நாங்கள் நடத்துகிற கிளாஸ் பற்றின அப்டேட்டையும் தந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்லி நினைக்கிறேன். ஆன்லைன் மெட்ஸ் கிளாஸ் ஸ்டெப் அப் அகாடமியால் இந்த மார்ச்லேருந்து நியூ பெட்ச் இன்டேக் பண்ணுறோம். ஸோ இதோட கிளாஸ் ஃபீஸ் வந்து மந்த்லி 200 தான். 8 கிளாஸஸ் நடக்கும். ஓகே, இப்போது இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் என்று சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் ஜாயின் ஆகி கொள்ளலாம். சரி, இப்போ வந்து நாங்கள் இந்த தொடைகள் தொடர்பான இந்த கேள்வியை எப்படி செய்கிறது, ஓவராலாக தொடைகள் பற்றின ஐடியாக்களை பார்த்துட்டு போவோம். இதில் சொல்கிறாங்க, வங்கியில் கணக்கை வைத்திருக்கும் 300 நபர்களின் தொழில்கள் பற்றிய தகவல்கள் பின்வரும் விண்வரி படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இப்போ எங்களுக்கு வந்து விண்வரி படம் ஒன்று தந்திருக்காங்க. அதில் வந்து அகிலத்தோடைய வந்து 300 பேர் என்று சொல்கிறாங்க. அதோட அந்த அகிலத்துடைய கணக்கை வைத்திருப்பவர்கள் ஈக்கிறாங்க. உள்ளுக்கு வந்து எங்களுக்கு உபத்தொடைகளாக வந்து அரசாங்க தொழில் செய்கிறவங்க, சுய தொழில் செய்கிறவங்க, தனியார் தொழில் செய்கிறவங்க என்று 3 உபத்தொடைகள் ஈக்குது. சரி, இதில் வந்து எங்களுக்கு ஒரு பிரதேசத்தை நிலற்றி வேலை காட்டிருக்காங்க. இப்போ இந்த விண்வெளி படத்தை பற்றின ஒரு டீப்பான தகவல்களை எடுத்துக்கொண்டு நான் கேள்விக்குள்ளே போகணும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் என்னோட பாயிண்டரை கவனிக்கலாம். நீங்கள் நான் ஒவ்வொரு பிரதேசமாக குறிப்பிட்டு அதோட பெயர்களையும் குறிப்பிட்டு போகிறேன். இப்போ எங்களுக்கு வந்து கேள்வியில் வந்து இந்த பிரதேசத்தை நிலற்றி காட்டி இந்த பிரதேசம் என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு வசனத்தில் எழுத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த விண்வெளி படத்தில் வந்து எங்களுக்கு 1 2 3 4 5 6 இடங்கள் இருக்குது, 6 பிரதேசங்கள் இருக்குது. சரி, இந்த முழு வட்டமும் அரச தொழில் செய்பவர்கள், இந்த முழு வட்டமும் சுய தொழில் செய்பவர்கள், இந்த முழு வட்டமும் தனியார் தொழில் செய்கிறவங்க. இதில் இந்த பிரதேசம் வந்து அரச தொழில் மட்டும் செய்பவர்கள், இந்த பிரதேசம் அரச தொழிலும் சுய தொழிலும் செய்பவர்கள், இந்த பிரதேசம் சுய தொழில் மாத்திரம் செய்பவர்கள், இந்த பிரதேசம் சுய தொழிலும் தனியார் தொழிலும் செய்பவர்கள், இந்த பிரதேசம் தனியார் தொழில் மட்டும் செய்பவர்கள். இப்போ இந்த வட்டம் தவிர்த்து ஏனைய வெளியேக்கிற இந்த பிரதேசம் என்னன்னு சொல்லி பார்த்தா, அதாவது இந்த 3 தொழில்களும் செய்யாமல் வங்கியில் கணக்கு வச்சுக்கிறவங்க தான் இந்த வெளியாளைக்கிற இந்த பிரதேசம். இந்த பிரதேசங்களை எங்களுக்கு இனங்காண தெரிஞ்சிக்க வேணும். இந்த தொடைகள் கேள்வியை செஞ்சீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் செய்ய, இது இலகுவான கேள்வி. நீங்கள் உங்களோட ஆன்சர் ஷீட்டில் வந்து இந்த தொடைகளோட இந்த பிரதேசத்தை, அதாவது வெண்வரி படத்தை நீங்கள் குறித்து கேள்வி செய்ய போகிறது மிச்சம் நல்லம்னு சொல்லி நான் சொல்லுவேன். இப்போ பொதுவாக எங்களுக்கு கேள்வியில் கேட்பாங்க, முதலாவது கேள்வியே இந்த வெண்வரி படத்தை உமது தாளில் பிரதி செய்து அந்த தகவல்களை அதில் குறிக்குக அப்படின்னு எங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஆனால் இங்கே எனக்கு இந்த கேள்வியில் கேட்டில்லை. அப்படி கேட்குற சந்தர்ப்பத்தில் நீங்கள் கட்டாயம் கீறி குறித்து இருப்பீங்க. நான் வளமையாலுமே எப்படி சொல்கிறேன்னா, இதை நீங்கள் உங்களோட ஆன்சர் சீட்டில் எழுதி செய்கிறது மிச்சம் நல்ல எங்கன்னு சொல்லி நாங்கள் மிஸ் பண்ணிட மாட்டோம், ஃபுல்லாக எல்லாம் கண்டு முடிச்சிடலாம். அப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் தரப்பட்ட தகவல்களை வச்சு இந்த வெண்வரி படத்தை நிரப்பலாமான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதலாவது எங்களுக்கு தரவுல தந்திருக்காங்க, தனியார் துறையில் தொழில்களில் 65 நபர்களும். அப்போ தனியார் தொழிலில் 65. அப்போ நான் ஆன்சர் சீட்டில் என்ன செய்வேன், இந்த வெண்வரி படத்தை கீறி போட்டு 65ன்றதை குறிக்க வேணும். இப்போ தனியார் தொழில் செய்கிறவங்க வந்து இந்த ஃபுல் வட்டமும் வருவாங்க. என்ன தனியார் தொழில் இந்த ஃபுல் வட்டமும் வருவாங்க. இப்போ இதில் 2 பிரதேசம் மிக்க. அப்போ நான் 65 எங்கே போடுறது, அது எங்கே போடணும்னு சொன்னால் இந்த வட்டத்தில் பென்சில் எடுத்து நீங்கள் என்ன செய்ய வேணும், இந்த வட்டத்தில் ஒரு விளிம்பில் 65ன்னு சொல்லி நீங்கள் மார்க் பண்ணி வைக்க வேணும். இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி தொடைகள் கேள்வி செஞ்சு பாருங்கள், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம், எங்கேயும் பிழை வராது. நான் சொன்ன மாதிரி இதே ஸ்டெப்லேயே நீங்கள் செஞ்சு போனீங்கன்னு சொன்னால் தொடைகள் பிழையே வராது, அழகாக செய்யலாம். சரியா, அப்போ 65ன்னு சொல்லி மார்க் பண்ணுவீங்க. அடுத்தது அரசாங்க தொழில் 150 நபர்களும். அரசாங்க தொழில் எத்தனை பேர் செய்கிறாங்களாம், 150. அப்போ அந்த அரசாங்க தொழில வட்டத்தில் நான் 150ன்னு சொல்லி சின்னதாக மார்க் பண்ணி வைப்பேன். சரி, அந்த உள்ளுக்குள்ள பிரதேசத்தில் மார்க் பண்ணக்கூடாது, அந்த வட்டத்தில் பென்சிலால் சின்னதாக மார்க் பண்ணி வைக்க வேணும். சுய தொழில்கள் 95 பேர். அப்போ சுய தொழில் யார், இப்போ 95, அதையும் நான் சின்னதாக மார்க் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக விளங்குது. ஏன்னா இப்போ எனக்கு ஸ்க்ரீனில் சின்னதாக எழுதலாவே, இப்போ நீங்களும் உங்களோட பேப்பரில் எழுதிச்சுல குட்டியாக வந்து உங்களுக்கு விளங்குற மாதிரிக்கு பென்சிலால் மார்க் பண்ணுங்கள். சரி, ஈடுபட்டிருப்பேன். அரசாங்க தொழிலில் மாத்திரம் ஈடுபட்டு இருப்பவர்கள் இன்னைக்கு. இப்போ அரசாங்க தொழில் மாத்திரம் யார், இந்த பிரதேசம், இது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அதுக்கு ஆன்சர் எழுத முன்னுக்கு இப்போ உங்களுக்கு பார்க்க எழுதா, இதில் தந்திக்கிற எல்லாத்துக்கும் எல்லா பிரதேசத்தையும் நிலற்ற ஏழுமான்னு சொல்லி உங்களுக்கு விளங்குதா பார்த்ததும். இப்போ நான் சொல்லேன்னு பாருங்கள். இப்போது முதலாவது கேள்வி வச்சு எங்களுக்கு செய்யலும். இப்போ 150 பேர்ன்னு சொன்னால் இது 25 பேர் போனால் இது 125. அப்போ நாங்கள் அந்த எங்களோட வெண்வரி படத்தில் வந்து அதை குறித்து போவோம் 125.
அடுத்தது இப்போது தனியார் தொழில் 25 பேருண்டா 50 பேர் தனியார் தொழில் மட்டுமண்டா அப்போ இதுக்குள்ளே எத்தனை பேர் வருவாங்க 15 பேர் வருவாங்க. இப்போ சுயதொழில் 95 பேருண்டா 25 பேர் 15 பேர் இங்கே டீக்கிறாங்க சார். அப்போ நடுவுக்கு எத்தனை பேர் வருவாங்க 55 பேர் வருவாங்க. இப்போ எல்லா பிரதேசமும் குறிச்சிக்குதா இல்லைன்னா இன்னொரு பிரதேசம் மீதமாய்க்கு. அது என்னது இந்த தொழில்கள் செய்யாமல் கணக்கு வச்சுக்கிட்டவங்களோட அந்த பிரதேசம் மீதமாய்க்கு. அப்போ அதை நாங்கள் ஃபுல்லாக கூட்டி பார்ப்போம். 125 25 150 150 55 205 205 15 220 220 50 270. இப்போ 270ன்னு சொன்னால் அகிலத்தோடைய 300. அப்போ நான் 300லேருந்து 270 கழிச்சா எனக்கு மீதமாக எத்தனை பேர் வருவாங்க 30 பேர் வருவாங்க. அதை நாங்கள் வெளியே குறிக்க வேணும். இதெல்லாம் குறிச்சிருந்தா தான் எங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் செஞ்சுட்டு போகலாம். அதே மாதிரி எங்களுக்கு வெண்வரி படத்தை குறிக்க சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அங்கேயும் நாங்கள் இதெல்லாம் சரியாக குறிச்சிருந்தா தான் எங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ நான் ரெட் கலரில் நோட் பண்ணிக்கிறேனே 150 95 25 அதை மார்க் பண்ண வேணும்னு சொல்லி அவசியம் இல்லை. சரியா, அது நாங்கள் எங்களுக்கு விளங்குறதுக்காக நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு பிரதேசத்தையும் நிலற்றுறதுக்காக ஒரே போய் அந்த கேள்வி வாசிட்டு கேள்வான் இதை மாதிரி இப்படி சின்னதாக நோட் பண்ணி வச்சா எங்களுக்கு ஈஸியாக செய்யலாம் வேணாம். அப்போ அதுக்காகத்தான் அந்த ஒரு விளிம்பில் நோட் பண்ணி வைக்கிறேன். சரி, இப்போ எங்களுக்கு என்ன கேட்குறாங்க, முதலாவது கேள்வி அரசாங்க தொழிலில் மாத்திரம் ஈடுபட்டிருப்பவர்களின் எண்ணிக்கை. அப்போ அரசாங்க தொழிலில் ஈடுபடுறவங்க எத்தனை பேர்? இன்னும் ஒன்று நான் சொல்ல வேணும், இந்த தொடைகள் கேள்வி செய்யும்போது சரி கணிதத்தில் எந்த கேள்வி செய்கிறதா இருந்தாலும் செய்க வழி என்று ஒன்று இருக்கிறாரே அவர், அதாவது நாங்கள் அந்த ஸ்டெப்பிக்குது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எழுதி காட்ட வேணும். ஏன்னா ஸ்டெப்புக்குன்னு ஒரு மார்க்ஸ் இருக்கும். சரியா, அப்போ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால நாங்கள் ஸ்டெப்பையும் எழுதி காட்ட வேணும். அப்போ முதலாவது கேள்விக்கு எப்படி ஆன்சர் எழுதுவீங்க? அப்போ 150 பேர் மொத்தம், அதில் 25 பேர் போனால் எங்களுக்கு தனியார் அரசு தொழில் மட்டும் செய்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க 125. இப்படி நீங்கள் எழுதி காட்ட வேணும். அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்ஸ் வரும், இந்த ஆன்சருக்கு ஒரு மார்க்ஸ் வரும். சரியா, ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு சுய தொழிலில் மாத்திரம் ஈடுபடுபவர்களுக்காக குறைந்த வட்டிக்கு கடனை வழங்கும் வங்கி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்காக விண்ணப்பித்தவர்கள் எண்ணிக்கை. ஒரு சுய தொழில் மாத்திரம் ஈடுபடுபவர்கள். அப்போ நான் பிரதேசம் ஏற்கனவே சொன்னேனே, இவர் சுய தொழிலிலும் அரசாங்க தொழிலிலும் ஈடுபடுபவர். இவர் சுய தொழிலிலும் தனியார் தொழிலிலும் ஈடுபடுபவர். இவர் தான் சுய தொழில் மாத்திரம் ஈடுபடுவாங்க. அப்போ எங்களுக்கு எப்படி காணலும் சுய தொழில் 95லேருந்து நாங்கள் யாரெல்லாம் கழிக்க வேணும் 95லேருந்து 25ஐயும் 15ஐயும் கூட்டி கழிக்க வேணும். சரியா, அப்போ நாங்கள் கழிச்சேன்னு சொன்னால் எங்களுக்கு வரும் என்னது 55ன்னு சொல்லி வரும். இப்படி நாங்கள் ஒரு செய்க வழி செஞ்சால் ஒரு மார்க்ஸ் தருவாங்க, ஆன்சருக்கு ஒரு மார்க்ஸ் தருவாங்க. அப்போ செய்க வழி எல்லாம் கட்டாயம். சரியா, சரி, அடுத்து என்ன கேட்குறாங்க, வெண்வரி படத்தில் நிலற்றப்பட்ட பிரதேசங்களினால் வகை குறிக்கப்படும் தொழில் பற்றிய சொற்களில் விவரிக்க. இப்போ எங்களுக்கு நிலற்றின பிரதேசத்தை என்னென்னு குறிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நிலற்றின பிரதேசம் யார்? இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சோமே 55, அவர் தான் நிலற்றி வச்சுருக்காங்க இன்றைக்கி. என்ன அப்போது அந்த பிரதேசத்தில் யாரை குறிக்கிறோம்? அந்த 55ஆல் குறிக்கிறது சுய தொழிலில் மாத்திரம் ஈடுபட்டவர். அப்போ நாங்கள் இன்றைக்கி என்ன எழுத வேணும்? சுய தொழிலில் மாத்திரம் ஈடுபட்டவர்னு சொல்லி நீங்கள் எழுத வேணும். சரி, அதோடு இந்த கேள்வி முடியலை. இன்னும் சொல்கிறாங்க, அதனை ஏபிசி ஆகியன தொடர்பான தொடை குறிப்பீட்டில் எழுதுக. இந்த நிலற்றப்பட்ட பிரதேசத்துக்கு பெயரிட சொல்கிறாங்க. சரி, இப்போ அதை எப்படி பெயரிடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள். சரி, இப்போ நான் இந்த படத்தை இன்றைக்கி கீறி காட்டுறேன். இப்போது இவர் இப்படி ஒரு வட்டம் ஏ, இப்படி ஒரு வட்டம் பி, இப்படி ஒரு வட்டம் சி இருக்கிறாரு. இப்போ இதில் எங்களுக்கு நிலற்றி காட்டினது இந்த பகுதி தான் நிலற்றி கட்டிக்கிறாங்க. அப்போ இவர் ஏ ஆயிக்கிறாரு, இவர் பி ஆயிக்கிறாரு, இவர் சி ஆயிக்கிறார். இந்த ஏபிசி சார்பில் தான் எங்களுக்கு பேரிட சொல்லியிருக்காங்க. அப்போ நான் பேரிடுறதுக்கு ஒரு இலகுவான மெத்தடுன்னு சொல்லித்தரேன். இப்போ பார்க்கலாம், உங்களுக்கு இந்த நிலற்றப்பட்ட பகுதி எதுக்குள்ளே இருக்குது? ஏ வட்டத்துக்குள்ளே இருக்குதா, பி வட்டத்துக்குள்ளே இருக்குதா, சி வட்டத்துக்குள்ளே இருக்குதா? பி வட்டத்துக்குள்ளே இருக்குதானே. அப்போ பி வட்டத்துக்குள்ளே ஈக்கிறன்றதால அப்போ எங்களுக்கு என்ன செல்லும்? இவர் நிலற்றப்பட்டவர் ஏ இல்லை, சி இல்லை, இவர் பி அப்படின்னு எங்களுக்கு ஒரு அனுமானத்துக்குள்ளே வரையிலும் தானே. இவர் ஏ இல்லை, ஏன்னா அவர் ஏக்குள்ளே இல்லை, இவர் சியும் இல்லை, ஏன்னா சிக்குள்ளே இல்லை. அப்போ எங்களுக்கு எப்படி சொல்லலாம்? இந்த பேரிடும்போது இவர் ஏ நிரப்பி, ஏ இல்லைன்னா ஏ நிரப்பின்னு தான் சொல்லுவோம். அப்போ ஏ டேஷ் போட வேணும். பிக்குள்ளே தானே நிற்கிறார், அப்போ பின்னு சொல்லி போட வேணும். சி இல்லை தானே, சிக்குள்ளே இல்லை, அப்போ சி டேஷ்ன்னு சொல்லி போடுவோம். இப்போ ஏ நிரப்பி பி சி நிரப்பி இது சார்ந்து தான் இப்போ எங்களுக்கு பேர் வரப்போகுது. இப்போ இடையில நாங்கள் இடைவெற்று போடுறதா ஒண்டிப்பு போடுறதான்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, இப்போ அதுக்கு நான் இன்னும் ஒரு இலகுவான வழி ஒன்று சொல்லித்தரேன். இப்போ நான் பேர் இட்டுட்டேன், ஏ நிரப்பி பி சி நிரப்பின்னு சொல்லி ஒரு அனுமானத்துக்குள்ளே வந்துட்டேன். இவரை வச்சு தான் பேர் வரும். அடுத்தது இடைவெட்டா
ஒன்றிப்பான்னு சொல்லி எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், நான் ஏ நிரப்பி வார இடத்துக்கெல்லாம் சரி போடுவேன், பி வார இடத்துக்கெல்லாம் பிழை போடுவேன், சி நிரப்பி வார இடத்துக்கெல்லாம் முக்கோணம் என்று சொல்லி ஒரு சிம்பிள் ஒன்று கிடுவேன். சரி, அந்த பிரதேசத்தில் நான் நிலற்றி காட்டப்போகிறேன். சரி, இப்போ பார்க்கலாம். நீங்கள் இந்த ஏ நிரப்பின்னு சொன்ன என்ன, இப்போ இது வெளியே வந்து அகிலத்தோடு இருக்கிறாரு என்ன, அப்போ அதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ ஏ நிரப்பின்னு சொன்ன யார், ஏ இல்லாதவங்க. அப்போ ஏ வட்டத்துக்கு வெளியே நான் என்ன செய்ய போகிறேன், நான் வந்து ஒரு டிக் ஒன்று பண்ண போகிறேன் ஏ வட்டத்துக்கு வெளியே. அப்போ இவர் வருவார், இவர் வருவார், இவர் வருவார், இவர் வருவார், இந்த 4 பிரதேசமும் வருவாங்க. பி என்று சொல்றதுக்கு நான் பிழை போட போகிறேன். அப்போ பி யார், பி வட்டத்துக்குள்ளே வர வேணும். அப்போ இவர் வருவார், இவர் வருவார், இவர் வருவார். சி நிரப்பினா சி இல்லாதவங்க. அப்போ சிக்கு வெளியே நான் போட வேணும். அப்போ முக்கோணம் சிக்கு வெளியே யாரெல்லாம் வருவார், இவர் வருவார், இந்த நிலற்றப்பட்ட பகுதிக்குள்ளேயும் வருவார், இந்த இதுவும் வருவார், இவரும் வருவார். இவங்க எல்லாரும் முக்கோணம் வருவாங்க. சரி, இப்போ நான் சரி பிழை முக்கோணம் என்று சொல்லிலாம் போட்டிருக்கேனே, அதில் வந்து நிலற்றப்பட்டதுக்குள்ளே யாரெல்லாம் மீக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க வேணும். இப்போ நிலற்றப்பட்டதுக்குள்ளே யாரெல்லாம் மீக்கிறாங்க, இந்த நிலற்றப்பட்ட பிரதேசத்துக்குள்ளே சரியும் மீக்கிறாரு, பிழையும் மீக்கிறாரு, முக்கோணமும் மீக்கிறாரு. அப்போ நான் போட்ட அந்த அடையாளம் எல்லாம் ஒருத்தருக்குள்ளே ஈக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், இடைவெட்டுன்னு சொல்லுவோம். நாங்கள் இப்போ ஏயும் பியும் இடைவெட்டுண்டா நாங்கள் ஏக்கு போட்டதும் பிக்கு போட்டதும் ஒரு இடத்துக்குள்ளே ஈக்க வேணுமே. அப்போ இங்கனைக்கு சரி பிழை முக்கோணம் எல்லாம் நான் போட்டிக்கிற ஒருத்தருக்குள்ளே ஈக்கிறதால இவர் இடைவெட்டுன்னு வருவார். அப்போ ஏ நிரப்பி இடைவெட்டு பி இடைவெட்டு சி நிரப்பி அப்படின்னு சொல்லி பேர் எழுத வேணும். சரியா? சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். இவ்வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்களில் மேற்குறித்த 3 வகையிலும் எந்த தொழிலிலும் ஈடுபடாதவர்களின் எண்ணிக்கையை கண்டு, அப்போ வெளியே உள்ளதை காண சொல்லுவாங்க, கண்டு அது தனியார் தொழிலிலும் ஒரு சுய தொழிலிலும் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கென காட்டு. அப்போ நாங்கள் எந்த தொழிலும் ஈடுபடாத எப்படி காட்ட வேணும், மொத்தம் 300லேருந்து கழிக்க வேணும். 125 சக 25 சக 55 சக 15 சக 50 என்று சொல்லி போட்டு இவங்க எல்லாரையும் கூட்டி 270 எடுத்து நாங்கள் கழிச்சு எப்படி காட்ட வேணும், 30 என்று சொல்லி காட்ட வேணும். சுய தொழிலும் தனியார் தொழிலும் ஈடுபடுற இந்த 15 பேர் 2 மடங்குன்னு காட்டுட்டான். சரிதானே? 30 15 2 மடங்கு தானே. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சுய தொழிலும் தனியார் தொழிலும் ஈடுபடுபவர்கள் எண்ணிக்கை 15, அது 2ஆல் பெருக்குனா 30 என்று சொல்லி காட்டுவீங்க. சரியா? இப்படி நீங்கள் காட்ட வேணும். அடுத்தது என்ன கேட்குறாங்க, தனியார் துறையின் தொழிலுடன் ஒரு சுய தொழிலிலும் ஈடுபடுபவர்கள் சுய தொழில் செய்வதை கைவிட்டால் மேற்குறித்த வெண்வரிப்படம் மாறும் விதத்தை உரிய எண் சார்ந்து தகவல்களுடன் வரைந்து காட்டுக. தனியார் துறையிட தொழிலையும் ஒரு சுய தொழிலும் ஈடுபடுறவங்க. அப்போ அவங்க யாரு, இந்த பகுதிக்குள்ளே இருக்கிறவங்க, இதுக்குள்ளே வரவங்க தான் அவங்க. இவங்க எத்தனை பேர் நாங்கள் கண்டு வச்சுக்கிறோம், 15 சொல்லி கண்டு வச்சுக்கிறோம். ஏன்னா இவங்க வந்து சுய தொழிலை கைவிடுறாங்களாம். அப்போ சுய தொழில் இப்போ இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறவர் யாராய்ப்பார், சுய தொழில் செய்கிறவர் தான் இந்த வட்டத்துக்குள்ள வைப்பாங்க. அப்போ அவங்க சுய தொழிலை கைவிட்டாங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ள வைக்கல தானே. அப்போ சுய தொழிலை இந்த 15 பேரும் சுய தொழிலை கைவிட்டாங்கண்டா சுய தொழில் அந்த 15 பேரையும் கைவிட்டு விடும். அதை நீங்கள் நினைப்பு வச்சுக்க வேணும். நாங்கள் இப்போ வாழ்க்கையிலையும் அப்படித்தானே, ஒருத்தர் வந்து எங்களை கைவிடுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேணும், அவங்களே நாங்கள் கை கழுவி விற்ற வேணும். நாங்கள் அவங்களுக்கு பின்ன போகிறல்லே அவங்களே நாங்களும் கலட்டி விற்ற வேணும். அப்போ இந்த சுய தொழிலும் என்ன செய்யும், அந்த 15 பேரையும் கலட்டி விற்றும். அப்போ எப்படி வரும், ஏயும் பியும் இருக்க அந்த 15 பேரையும் சுய தொழில் கலட்டி விட்டுட்டாரே, அப்போ அவர் கலண்டு தனியாக போயிடுவார். அப்போ போனவங்களுக்கு எப்படி வரும், இப்படி தான் உரு வரும். இப்போ இதில் நீங்கள் குறித்து காட்ட வேணும், இவர் தனியார் தொழில், இவர் சுய தொழில், இவர் அரசாங்க தொழில், இதெல்லாம் நீங்கள் சரியாக குறித்து காட்ட வேணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். சரி, அவர் கணக்கு வைத்திருப்பவர் சிக்மா 300. அடுத்தது வந்து இதுக்குள்ள நம்பர்ஸ் எல்லாம் எழுதி காட்ட வேணும். இதில் 125, இதில் 25, இதில் 55, இதில் 65. ஏண்டா தனியார் தொழில் செய்கிற எல்லாரும் இப்போ தனியாக வந்துட்டாங்களே, அப்போ அவங்க ஃபுல்லாக 65 இதுக்குள்ளே வருவாங்க. அதோட வெளியே வந்து 30ன்னு சொல்லி இப்பாங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் குறித்து காட்டினா எங்களுக்கு அதுக்கான முழு மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ ஓவராலாக தொடைகள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு ஐடியா உண்டு உங்களுக்கு வந்திக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட லைக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது சரி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேட்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட டவுட்டில் எனக்கு கேட்கலாம். நான் ஃப்ரீ ஆகிக்கிற டைமில் உங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணுவேன். இந்த கிளாஸில் ஜாயின் ஆக விருப்பம் என்று சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கிளாஸில் ஜாயின் ஆகி கொள்ளலாம்.